முருகர் தந்தையோட கல்யாணம்ங்க. நம்ம முருகர் தந்தை பக்கத்தில் நம்மளுடைய தேவியானை அம்மாவும் நம்மளுடைய வள்ளி அம்மாவும் 2 பேரும் பக்கத்து பக்கத்தில் வச்சு இந்த திருக்கல்யாணம் ரொம்ப அற்புதமாக அழகாக நடக்கிற இந்த திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்கு நமக்கு 2 கண்கள் பத்தாதுங்க. இன்னும் எத்தனையோ கண்கள் நமக்கு தேவைப்படுங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு தரிசனம். நம்ம தாய் தந்தையோட கல்யாணத்தை நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க. எல்லாருக்குமே இந்த பிராத்தம் கிடைக்காது. நமக்கு கிடைக்கணும்னு ஒரு எண்ணம், நமக்கு ஒரு நல்ல எண்ணம், நம்ம முருகனையே நினைச்சு கொண்டு இருக்க ஒரு சிந்தனை நமக்கு இருந்தால் மட்டுமே இந்த திருக்கல்யாணம் நம்ம பார்க்க முடியுங்க. நம்ம கோவிலுக்கே போகிறோம். அந்த கோவிலுக்கு போய் நம்ம நேரடியாக திருக்கல்யாணம் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அது சில பேருக்கு தான் பார்க்க முடியும். நிறைய பேர் கூட்டத்தில் பார்க்கவும் முடியாது. அந்த சமயத்தில் அவங்களால தரிசனம் கிடைக்குமான்னு கேட்டால், நேரில் போய் பார்க்கக்கூடியவங்களுக்கு கூட கிடைக்கிற தரிசனம் அது கம்மி தாங்க. ரொம்ப எல்லாருக்குமே போகக்கூடிய எல்லாருக்குமே கிடைக்குமான்னு கேட்டால், அதை நம்ம நம்பிக்கையாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த நம்ம முருகான்னு நினச்சிட்டு நம்மளால் போக முடியலனா கூட, வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம எந்த இடத்துல நம்ம வேலையாக இருந்தாலும் சரிங்க, முருகா உன் திருக்கல்யாணத்தை நான் பார்க்க முடியலனாலும் உங்கள் திருக்கல்யாணம் ரொம்ப அற்புதமாக நடக்கட்டும், உங்களுடைய புகழ் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கட்டும், உங்களோட ஆசீர்வாதத்தில் நாங்களும் வாழ்ந்து கொண்டே இருக்கணும்னு நம்ம மனசார நினைக்கும் போது இந்த திருக்கல்யாணம் காட்சி நம்ம கண்ணில் படுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.